கூட்டணியை சல்லி சல்லியாய் நொறுக்கும் விஜய் காங்கிரஸ் விசிக சுழன்றுவிட்டால் அந்த கூட்டணியில் ஒன்றுமே இல்லை. அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் பாஜக இருப்பது பெரிய மைனஸ் தான். எனவே மக்களின் ஒரே ஆப்ஷன் விஜயாகத்தான் இருக்கும். கட்சி ஓட்டு கணக்கிலேயே எடுக்க வேண்டாம், நடுநிலை மக்கள் ஓட்டுதான் ஆட்சியை தீர்மானிக்கும். அது விஜய்க்கு பெரிய அளவில் இருக்கிறது. தமிழக அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அசைக்க முடியாத சக்தியாக தெரிந்தாலும் தற்போதைய அரசியல் சூழல்ல விரிசல்கள் வெளிப்படையாக தெரிய தொடங்கிருச்சு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில பங்கு என்ற கோரிக்கையை திமுக திட்டவட்டமாக நிராகரிச்சிருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பார்க்கும் சூழல் உருவாகியிருக்கு. விசிக போன்ற கட்சிகளும் தங்களுடைய செல்வாக்கிற்கு தகுந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இந்த இரண்டு தூண்கள் சுழன்றுவிட்டால் திமுக கூட்டணி பலமிழந்துவிடும் என்பது அரசியல் நிபுணர்களோட கருத்தாக இருக்கு. இந்த சூழலை விஜய் சல்லி சல்லியாய் நொறுக்கி தன்னுடைய அரசியல் அறுவடையை தொடங்க தயாராகிவிட்டார். மறுபுறம் அதிமுக மீண்டும் பாஜகவோட கைகோர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2026 தேர்தலை சந்திக்க போவதாக அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் பாஜகவின் மீதான மைனஸ் பிம்பம் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. சிறுபான்மையினர் மற்றும் திராவிட சித்தாந்தத்தில் பற்றுள்ள நடுநிலை வாக்காளர்கள் பாஜக இருக்கும் கூட்டணியை ஏற்பார்களா என்பது கேள்விக்குறித்தான். அதிமுக எத்தனை கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில் இணைத்தாலும் பாஜகவின் பிம்பம் அந்த பலத்தை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு போதுமானதாக இல்லை என்பதே கள யதார்த்தம். விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போது மக்களின் ஒரே ஆப்ஷன் என்ற பிம்பத்தை மிக வேகமாக உருவாக்கி வருகிறது. விஜய் தன்னுடைய கட்சியை ஒரு மாற்று சக்தியாக முன்னிறுத்துவதுடன் திமுக மற்றும் பாஜக ஆகிய இருவருக்குமே தன்னுடைய எதிரி என்று பிரகடனப்படுத்தியுள்ளார். இது பாரம்பரிய கட்சிகளின் மீது சலிப்படைந்த வாக்காளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்திருக்கு. குறிப்பாக கடந்த கால தேர்தல் கணக்குகளையும் வாக்கு விகிதங்களையும் வைத்து விஜயை குறைத்து மதிப்பிடுவது அரசியல் முதிர்ச்சியின்மை என்று அண்ணாமலை போன்றவர்களே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. விஜயின் வருகை என்பது ஒரு புதிய அரசியல் இரத்த பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு புதிய கட்சியின் வெற்றி என்பது அதன் அடிப்படை தொண்டர்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. மாறாக அரசியலில் எவ்வித சார்பும் இல்லாத நடுநிலை மக்களின் வாக்குகளையும் சார்ந்ததுதான். தற்போதைய கணிப்புகளின்படி தமிழகத்தில் சுமார் 30% முதல் 32% வரை வாக்கு விகிதத்தை விஜய் பெறுவார் என்று சில உள்நாட்டு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நடுநிலை வாக்குகள் தான் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறப்போகின்றன. விஜயின் பலம் என்பது வெறும் சினிமா பிரபலம் மட்டுமல்ல, அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை ரீதியான முழக்கங்களும் தான். வாரிசு அரசியல் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் என்ற அவருடைய வாக்குறுதி குறிப்பாக தமிழகத்தின் 6.2 கோடி வாக்காளர்களில் பெரும் பகுதியினராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவர்ந்துள்ளது. திராவிட கட்சிகள் இலவச திட்டங்களால மக்களை கட்டி போட முயலும் வேளையில விஜய் மாற்றத்திற்கான புரட்சி என்ற ஆயுதத்தை ஏந்தியிருக்காரு. இந்த மும்முனை போட்டியில் விஜய் நடுநிலை மக்களின் பேராதரவை பெற்று திராவிட கோட்டைகளை தகர்க்கும் ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்த வாய்ப்பிருக்கு. இறுதியாக 2026 தேர்தல் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் யுத்தமாகும். கூட்டணி கணக்குகளையும் ஜாதி ரீதியான ஓட்டு வங்கிகளையும் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பழைய கட்சிகளுக்கு விஜயின் புது கணக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைய போகிறது. நடுநிலை மக்களின் மௌனமான ஆதரவு ஒரு மிகப்பெரிய அலையாக மாறி விஜயை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. பழைய சித்தாந்தங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தமிழகம் ஒரு புதிய விடிகளை நோக்கி நகர தயாராகிவிட்டதாகவும் தாவேக தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர்.